ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ருத்ரா, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இவங்க ஹைஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. பட் இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க ஜாபுக்காக கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். அதாவது மேனேஜர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கணும். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஜாப்லையாவது இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸாவது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இல்லைனாலும் திருமணத்துக்கு பிறகு செய்கிற ஐடியா இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து கரண்ட்டு அட்டாக் ஆகி வந்து இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை வந்து நல்லபடியாக ஒரு 50 சவரன் நகை போட்டு வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே வருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு துணையாக இருந்து இவங்க அம்மா இருந்தாங்க. அவங்களும் வந்து போன வருஷம் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ரொம்ப தனிமையில் தாங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணே தான் இவங்களுக்கு வந்து பார்த்து பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். என்னோடய பொண்ணுக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா செண்பகம், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வசிச்சுட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மாதம் ஒரு 20,000 சம்பளம் அளவுக்கு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய பொண்ணையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக தான் வேணும். எனக்கு மற்றபடி வந்து என்னோடய பொண்ணை வேணான்னு சொல்கிறவங்களாம் எனக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களாம் வந்து இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களுடைய பொண்ணையும் இவங்களையும் விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வந்து அந்த பொண்ணையை வந்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.